ஹாய் எவ்ரிஒன், இன்னைக்கு நான் ஈஸ்ட் ஆப்பிரிக்கால உள்ள உகாண்டால அமைஞ்சிருக்கக்கூடிய உலக புகழ்பெற்ற கசுபி டோம்ஸ்க்கு தான் வந்திருக்கேன். இந்த இடத்த நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்ல இந்த ஒரு கசுபி டோம்ஸுமே இருக்கு. அது மட்டும் இல்ல, உகாண்டால உள்ள புகாண்டா கிங்டம் ஆட்சி செய்த 4 கபக்க கிங்ஸை இங்க தான் புதைச்சிருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போறோம். ஈஸ்ட் ஆப்பிரிக்கால உகாண்டால உள்ள யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டான கசுபி டோம்ஸ்க்கு வந்திருக்கோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ வாங்க உள்ள போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. கசுபி டோம்ஸோட மெயின் என்ட்ரன்ஸ் இதுதான். ஸோ இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். உள்ள கார் பார்க்கிங் ஏரியா கூட இருக்கு பாருங்க. ஸோ இப்போ உள்ள போய் என்ட்ரன்ஸ் ஃபீ பே பண்ணிட்டு உள்ள போய் பார்க்க வேண்டியதுதான். இப்போ வாங்க, இப்போ நம்ம வந்து கசுபி டோம்ஸ்க்குள்ள போக போறோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஹட்டுக்குள்ள போக சொல்லியிருக்காங்க. உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இந்த கசுபி டோம்ஸ்ல நீங்க பார்க்கக்கூடிய ஆர்கிடெக்சரை இந்த உலகத்துல வேற எந்த பகுதியிலும் பார்க்கவே முடியாது. அது மட்டும் இல்ல, உகாண்டால உள்ள புகாண்டா பேரரசர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்ததுன்றதோட வெளிப்பாடு தான் இந்த கசுபி டோம்ஸ். இது ஒரு யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்ன்றனால இந்த இடத்துக்கு உலகத்தோட பல்வேறு மூலையில இருந்தும் பல ஃபாரினர்ஸ் அடிக்கடி வராங்க. வாங்க, இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த குடிசையோட உள்புறத்துல இருக்கக்கூடிய ரிங்ஸை கிளான்ஸ்னு சொல்றாங்க. மிடில் இருக்கக்கூடிய அந்த ரிங் தான் கிங்னு சொல்றாங்க. ஏன்னா கபக்கா முட்டேசா உடைய கிரவுனோட அளவை வச்சு தான் இந்த ஒரு ரிங்கை பண்ணிருக்காங்க. அதனால இந்த ரிங்கை புகாண்டா மக்கள் எல்லாருமே ஒரு கிங்கா தான் பாக்குறாங்க. கிங்னு சொல்லப்படுற அந்த ரிங்கை இப்ப நான் காமிச்சிருக்கேன் பாருங்க. மிடில் இருக்கு பாத்தீங்களா ஒரு ரிங், அது வந்து ராஜாவுடைய கிரவுனோட அளவோட எக்ஸாக்டா மேட்ச் ஆகிருக்குமா. ஆப்பிரிக்கா புகாண்டா மக்கள் தங்களுடைய அரசர்களை வந்துட்டு ஒரு கடவுள் மாதிரி தான் பாக்குறாங்க. அதனால இந்த இடம் ஒரு ஆன்மீக புனித ஸ்தலமாவும் கருதப்படுது. அங்க பாருங்க, ஒரு ஹட் சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு, பயங்கர பெருசா இருக்கு. இங்க வந்துட்டு புகாண்டா கிங்டம்னு போட்டிருக்காங்க. ப்ளீஸ் பை யுவர் டிக்கெட்ஸ் அண்ட் சைன் தி விசிட்டர்ஸ் புக். சோ நாங்க விசிட்டர் புக் ஆல்ரெடி சைன் பண்ணிட்டோம். சோ இப்போ வந்துட்டு டிக்கெட் வந்து வாங்க போறோம். இந்த போர்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்கல்ல புகாண்டா கிங்டம், அது ஈஸ்ட் ஆப்பிரிக்காலே ரொம்ப பழமையான அதே மாதிரி மோஸ்ட் பவர்ஃபுல் கிங்டம்னு சொல்றாங்க. சோ இப்போ என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கியாச்சு. இது என்ன போடுறோம் பாருங்க. இது வந்துட்டு புகாண்டா ஹெரிட்டேஜ் அண்ட் டூரிசம் போர்ட் லிமிடெட் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து உகாண்டன் ஷில்லிங்ஸ்ல 100 அடல்ட்ஸ்க்கு 2 பேருக்கு சார்ஜ் பண்ணிருக்காங்க. இது நம்ம ஊரு காசுக்கு 2000 INR வரும். Yes. So why we are trying this one? Yes, so now in our culture, as long as you come into this place, automatically you become wife to the king. Okay. So now you belong to the king until when you move out of here. That's when you belong to someone else. As long as you are in here, she belongs to the king of this place. King of this place. Yes, it's called. Who is it? It's called Mutesa I. He's not alive. Mutesa I. Yeah, he is not alive. ஸோ இப்போ இது எதுக்காக கட்டியிருக்காங்கன்னா, இங்கே ஒரு கிங் இருந்திருக்காரு, அவர் பேர் முட்டேசா I. அவருக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்குற விதமா இதை கட்டியிருக்காங்க. யூஸ்வலாக வந்துட்டு லேடிஸ் வந்துட்டு இந்த மாதிரி கட்டிக்க சொல்றாங்க, ஜென்ட்ஸ் வந்து பேண்ட்ஸ் போட்டுக்கலாம். பட் அவர் வந்து உயிரோடு இப்போ கிடையாது. ஆனால் கூட அவர் ஸ்பிரிச்சுவலாக வந்துட்டு இங்கே வந்து வாழ்ந்துட்டு இருக்கதா இவங்க வந்து பிலீவ் பண்ணுறாங்க. இந்த ட்ரைபல் பீப்புள் இன்னும் பிலீவ் பண்ணுறாங்க. அதனால வந்து இது கட்டிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நான் கட்டியிருக்கேன் இப்போ. ஸோ வாங்க இப்போ உள்ள போய் பார்க்கலாம். அது பாருங்க இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. Yeah, so now stayed with his 84 wives. 84 wives. Okay. And all of them are still here up to now, from 1882. They are not here. Yeah, you see the houses? There are very many. They amount to 84 in number. And whenever the wife died, the woman died, she would have a replacement to
And those are the replacements. Yeah, the mountain. கிங் முட்டேசா 1 உடைய 84 வைஃப்ஸுமே இப்போ வரைக்கும் இங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது எப்படின்னா ஒரு வைஃப் இறந்ததுக்கு அப்புறமா அதே ஃபேமிலியை சேர்ந்த இன்னொரு பொண்ணை வச்சு அந்த வைஃபை ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த வகையில் அவருடைய 84 வைஃப்ஸும் இப்போ வரைக்கும் இங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய வீடுகளும் இங்கே தான் இருக்கு. ஆனால் பிரைவசி காரணமாக அங்கே வீடியோஸ் அலோடு கிடையாது. நம்ம வேணா போய் பார்த்துக்கலாம். Is that okay? Yeah, I got it. Okay. ஸோ முட்டேசா 1ன்ற கிங் வந்துட்டு இது வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. இப்போ வந்து இது ஒரு பரியல் பிளேஸ் மாதிரி இருக்கு. அதாவது வந்து இப்போ யாராவது கிங் இறந்துட்டாங்கன்னா அவங்கள புதைக்கிற இடமும் வந்து இந்த இடத்துல வச்சிருக்காங்க. பரியல் பிளேஸ்னு சொல்றாங்க. இவர் கூட இருந்த 84 வைஃப்ஸும் இப்போ அவங்க வீடு, அவங்க வாழ்ந்த வீடு இப்போ வரைக்கும் இங்கே தான் இருக்கு. அவங்க ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து டெசெண்டண்டா இங்கே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்போ உள்ள போய் பார்க்கலாம். ஸோ இங்கே ஷூ வந்துட்டு உள்ள ரிமூவ் பண்ணிட்டு போக சொல்றாங்க. ஸோ ஃபைனலி இப்போ கபாக்கா முட்டேசா 1 உடைய வசந்த மாளிகைக்குள்ள நாங்கள் எல்லாருமே என்டர் ஆகிட்டோம். The rings you see from up down represent the clans. A clan is like a family. The rings represent the family. இந்த ட்ரெடிஷனல் ஹட்டோட உள்புறத்தை நீங்க பார்க்கக்கூடிய ரிங்ஸை கிளான்ஸ்னு சொல்றாங்க. கிளான்ஸ்னா என்னன்றதை ஷார்ட்டா சொல்லிடுறேன். புகாண்டா கிங்டம்க்கு கீழே வரக்கூடிய மக்கள்ல புகாண்டா கிங் ஒரு 52 குரூப்ஸா பிரிச்சாரு. அந்த ஒவ்வொரு குரூப்பையும் கிளான்ஸ்னு சொல்றாங்க. ஸோ அந்த 52 கிளான்ஸையும் தான் இந்த ரிங்ஸ் மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக புகாண்டா கிங்டமில் 52 குரூப்ஸ் இருக்கு. இந்த ஒவ்வொரு குரூப்புக்குமே ஒவ்வொரு வேலை கொடுத்துருக்காங்க. அந்த வேலையை தான் அவங்க செய்கிறாங்க. It can be anything. Yeah, and each clan has a duty they play. Like me, my duty is to make local beer. That's what I do traditionally. என் கூட பேசிட்டு இருந்த கைடு ஆன்டிலோப் கிளானை சேர்ந்தவனும் அவருடைய வேலை லோக்கல் பீர் செய்யறது அப்படின்னு சொன்னாரு. So now here, these are the 4 kings buried in this here. இந்த ட்ரெடிஷனல் ஹட்ல மொத்தமா 4 கிங்ஸை பரியல் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க பாக்குறது 30th புகாண்டா கிங் கபாக்கா முட்டேசா 1. இவர் தான் 1882ல இந்த அரண்மனையை கட்டியிருக்காரு. இந்த ட்ரெடிஷனல் ஹட்ல தான் கபாக்கா முட்டேசா 1 அவருடைய மனைவிகளோட வாழ்ந்திருக்காரு. அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவர் எங்கே புதைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த அரண்மனை ஒரு பரியல் பிளேஸா ஆகியிருக்கு. உகாண்டால எடுக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் போட்டோகிராஃப் இவருடைய போட்டோகிராஃப் தான். கபாக்கா முட்டேசா 1 இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய பையனான கபாக்கா மாங்கா அவரையும் இங்கதான் அடக்கம் பண்ணிருக்காங்க. அடுத்ததா 34th புகாண்டா கிங்கான கபாக்கா டாவிச்சா மாடர்னிட்டியை உகாண்டாக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண இவரையுமே இங்கதான் அடக்கம் பண்ணிருக்காங்க. கடைசியா 35th புகாண்டா கிங்கான கபாக்கா முட்டேசா 2 அவரையும் இங்கதான் நல்லடக்கம் பண்ணிருக்காங்க. இவர் ஒரு பவர்ஃபுல் கிங், வெல் ட்ரைன்டு சோல்ஜர், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் உகாண்டாவும் இருந்திருக்காரு. பட் அன்பார்ச்சுனேட்லி இவரோட ஆட்சியில இருந்த பிரைம் மினிஸ்டர் ரொபோட்டை கூட இவருக்கு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டிருக்கு. அதனால இவர் லண்டன்ல மர்டர் செய்யப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறமா அவருடைய பாடி இங்க எடுத்துட்டு வந்து அடக்கம் பண்ணிருக்காங்க. Of Uganda. Current king. Current king. Yeah, that's his dad. He's alive. Current king is alive, right? Current king is alive, yes. Who is that name? It's called Kabaka Ronald Mutebi. கபாக்கா முட்டேசே 2 இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய சன்னான கபாக்கா ரொனால்ட் முவிண்டே முட்டேபி இப்ப 36th புகாண்டா கிங்கா உகாண்டால ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு. இந்த கிங் இப்ப உகாண்டால உள்ள பேலஸ்ல தான் இருக்காரு. Everything you see in here is 100% handmade. Constructed. Yeah, so the interior you see is done by the leopard. Leopard. Yes, that's what they do. Okay. Yeah. Behind that big curtain, that's where they're all buried. Oh. Yes, behind the big curtain. இந்த 4 பேரும் அது பின்னாடி இருக்காங்க. Okay. Behind the curtain. Behind the curtain. Yeah. They're buried like straight or lying down?
They're lying down. இந்த 4 கபாக்கா கிங்ஸையும் அந்த பிக் கர்டன் தெரியுது பாத்தீங்களா, அதுக்கு பின்னாடி தான் பரியல் பண்ணியிருக்காங்க. எனக்கு முன்னாடி 4 பேஸ்கெட்ஸ் இருக்குல்ல, அது எதுக்காகனா நம்ம கோயிலுக்கு போனா கடவுள்கிட்ட வேண்டிட்டு காசு போடுறோம்ல, அந்த மாதிரி தான் இந்த நாட்டு மக்கள் இந்த கிங்ஸை வந்து ஒரு கடவுளா தான் பார்க்கறாங்க. ஸோ வேண்டிட்டு காசு அதில் போடுறாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கே இருக்கிற இவர் தான் வந்துட்டு முட்டேசான்றவர் தான் 30th கிங் ஆஃப் உகாண்டா. இவரோட பிக்சர் தான் வந்துட்டு முதல்ல உகாண்டால எடுத்த பிக்சர். இந்த ட்ரெடிஷ்னல் ஹட்டுக்குள்ள பல ஆச்சரியமான விஷயங்கள்லாம் புதைஞ்சிருக்கு. ஸோ இந்த ரிங்ஸை கொஞ்சம் க்ளோஸ்அப்ல பாருங்க, எவ்வளோ நேர்த்தியா நுணுக்கமா அழகா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ட்ரெடிஷ்னல் ஹட்டை நீங்க மேலிருந்து கீழ் நோக்கி பார்க்கும்போது ஒரு பேஸ்கெட்டை தலைகீழ கவுத்தி வச்ச மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது பார்க்கும்போது எனக்கு. ஸோ இந்த ஹட்டுக்கு பாருங்க, சூப்பரான ஒரு இது இருக்கு, என்ட்ரன்ஸ் வேற இருக்கு. உண்மையிலேயே ஆப்பிரிக்கன் மக்களுடைய ஆர்கிடெக்சர் வேற லெவல் தான். ஸோ இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல, இதுதான் இந்த ட்ரெடிஷ்னல் ஹட்டோட மெயின் என்ட்ரன்ஸ். பாருங்க, உண்மையிலேயே வேற லெவல்ல. எப்படிதான் இப்படிலாம் பண்ணாங்கன்னே தெரியல, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. மூங்கில் அப்புறம் எலிஃபண்ட் கிராஸ் இதை பயன்படுத்தி தான் முக்காவாசி இன்டீரியர் டிசைனிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க. யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டான கசுபி டோம்ஸ்ல 2010ல ஒரு மேஜர் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இதனால கசுபி டோம்ஸ் ஃபுல்லாவே எரிஞ்சு போயிருக்கு. அதுக்கப்புறமா உலகத்துல உள்ள பல நாடுகள், எஸ்பெஷலி ஜப்பானீஸ் கவர்மெண்ட் நிறைய காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணி இந்த கசுபி டோம்ஸை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா முன்ன விட ரொம்ப அழகா நேர்த்தியா கசுபி டோம்ஸ் வந்து கட்டப்பட்டிருக்கு. ஸோ இந்த ரிங்ஸ் கூட பாருங்க எவ்வளோ சூப்பராக கிட்ட வந்து காட்டுங்க. இந்த மூங்கில ஓகேவா. இப்போ இந்த ரிங்ஸ் காட்டுங்க, இந்த ரிங்ஸ்லாம். ஸோ இப்போ இந்த புல்லு மாதிரி இருக்குல்ல கட்டி வச்சிருக்காங்கல்ல, இதுதான் வந்துட்டு எலிஃபண்ட் கிராஸ்ன்னு சொல்றாங்க. இந்த எலிஃபண்ட் கிராஸ்னால தான் இந்த ரிங்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஹட் பார்த்தாச்சு, நம்ம அடுத்ததுக்கு போகலாம், போய் பார்க்கலாம். அவருக்கு தான் 100 வயசா, இங்கே தான் இருக்கிறான். இது வந்து இந்த க்ளாத் வந்துட்டு 700 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள க்ளாத். முன்னாடி வந்து இது வந்து கர்டைன்ஸ்க்கு வச்சிருப்பாங்க. இப்போ வந்து இந்த ஹட்டுக்கு யூஸ் பண்றாங்க. Now it's called Now we use for hut making. a lot arcs and like curtain there and a lot. Everything. Yeah, now rust me. What's the name of the tree? ஆப்பிரிக்கன் ஃபிக் ட்ரீயோட பட்டையில இருந்து தான் இந்த ஒரு கிளாத்தை வந்துட்டு செய்யறாங்க. இதை வந்து இப்போ ஹட் மேக்கிங் கூட பயன்படுத்துறாங்க. இந்த பெயிண்டிங்ஸ்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. ஹாய், யூ நோ லுகாண்டா? லுகாண்டா லுகாண்டா சொல்லு. ஒலியோட்டியா? ஜெயந்தி. எப்படி இருக்க? What's your name? My name is Shanta. Huh? Shanta. ஷான்ஷா. ஓகே. வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கசுபி டோம்ஸை வந்துட்டு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் சைட்டா வந்து சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே கசுபி டோம்ஸ் பற்றின லாங் வீடியோ என்னோட சேனலோட நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் சில பேர் அதை கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதனால் இதை கொஞ்சம் ஷார்ட் பண்ணி ரீபோஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய கமெண்ட்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸ் என்கிட்ட கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நீங்கள் உகாண்டாவில் இருக்கீங்கன்னா மறக்காம கசுபி டோம்ஸ்க்கு ஒரு விசிட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் அண்ட் பை.